எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல், அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் யூனிட் 1 இந்திய அரசியலமைப்பு. இந்த பாடத்துக்குரிய இருமதிப்பெண் வினாவிடைகள். இந்த காணொளி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 2 மார்க் கொஸ்டின் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து +2க்கு போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அந்த வகையில் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணி இப்போ இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த இந்திய அரசியலமைப்பு பாடத்தில் மொத்தம் 5 வினாக்கள். அதில் முதல் கேள்வி, முகப்புரை என்றால் என்ன? முகப்புரை என்பது இந்திய அரசியலமைப்பின் அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. முகப்புரை என்பது இந்திய அரசியலமைப்பின் அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது. இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது. இது அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுகிறது. அதே மாதிரி பெருபாரி வழக்கில் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் முகப்புரை உருவாக்கியவர்களின் மனதை திறப்பதற்கான ஒரு சாவி என்று கூறியுள்ளது. உச்சநீதிமன்றம் பெருபாரி வழக்கில் அரசியலமைப்பின் முகப்புரை என்பது அதை உருவாக்கியவர்களின் மனதை திறப்பதற்கான ஒரு சாவி என்று கூறியுள்ளது. இதுதான் முகப்புரைக்கான விளக்கம். அடுத்து 2வது கேள்வி, தேர்வுக்குழு குறித்து சுருக்கமான குறிப்புரை வழங்குக. முதல் பாயிண்ட், தேர்வுக்குழுவில் குறைந்த எண்ணிக்கையில் உறுப்பினர்களை குறிப்பிட்ட காரணத்திற்காக நியமிக்கப்பட்டிருப்பர். தேர்வுக்குழுவில் குறைந்த எண்ணிக்கையில் உறுப்பினர்களை குறிப்பிட்ட காரணத்திற்காக நியமிக்கப்பட்டிருப்பர். இந்த தேர்வுக்குழு முறை வெஸ்ட்மினிஸ்டர் நாடாளுமன்ற மக்களாட்சி முறையிலிருந்து பிறந்தது ஆகும். இந்த தேர்வுக்குழு முறை வெஸ்ட்மினிஸ்டர் நாடாளுமன்ற மக்களாட்சி முறையிலிருந்து பிறந்தது ஆகும். மாநிலங்களவை விதிகள் மற்றும் நடைமுறையின் உறுப்பு 125 கீழ் எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரைவையும் தேர்வுக்குழுவிற்கு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வர முடியும். பாருங்க, மாநிலங்களவை விதிகள் மற்றும் நடைமுறையின் உறுப்பு 125 கீழ் எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரைவையும் தேர்வுக்குழுவுக்கு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வர முடியும். இந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அந்த சட்ட முன்வரைவு தேர்வுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்படும். இவ்வாறு தீர்மானம் கொண்டு வருவதற்கு தேர்வுக்குழுவின் மொத்த உறுப்பினர்களின் 1/3 பங்கினர் குறைந்தபட்ச உறுப்பினர்களாக அவையில் இருப்பது அவசியம். இதுதான் தேர்வுக்குழு குறித்து சுருக்கமான விளக்கம். ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்தது 3வது கேள்வி, இது ரொம்ப முக்கியம். சங்கரலிங்கனார் பற்றி குறிப்பு வரைக. சங்கரலிங்கனார் குறித்து குறிப்பு வரைக. சங்கரலிங்கனார் பார்த்தீங்கன்னா காந்தியவாதியும் இந்திய விடுதலைக்காக போராடிய தமிழ் வீரரும் ஆவார். சங்கரலிங்கனார் காந்தியவாதியும் இந்திய விடுதலைக்காக போராடிய தமிழ் வீரரும் ஆவார். இவர் 1895 விருதுநகர் மாவட்டம் மண்மலைமேடு கிராமத்தைச் சேர்ந்த கருப்பசாமி வள்ளியம்மாளுக்கு மகனாக பிறந்தார். 1895 விருதுநகர் மாவட்டம் மண்மலைமேடு கிராமத்தைச் சேர்ந்த கருப்பசாமி வள்ளியம்மாளுக்கு மகனாக பிறந்தார். இவர் 1917 இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார். ராஜாஜியின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் விடுதலை போராட்டத்தில் சங்கரலிங்கனார் 1930 மகாத்மா காந்தியுடன் தண்டி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்றார். இதுதான் சங்கரலிங்கனார் குறித்து குறிப்பு. அடுத்த 4வது கேள்வி,
4வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் அப்படியே முழுசாக விடை இருந்துச்சு, அப்படியே எடுத்து கட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் புத்தகத்துலேருந்து அப்படியே விடை. இது வந்து இந்த படமெல்லாம் தேவையில்லை. நீங்கள் வந்து விடை எழுதும்போது எக்ஸாமில் கேட்கும்போது நான் வந்து அந்த புத்தகத்துலேருந்து அப்படியே கொடுத்துட்டேன். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் அமைப்பு குறித்து எழுதுக. இதில் வந்து உங்களுக்கு தெரியுமா என்ற பகுதியில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே எடுத்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்கள். தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் வந்து மொத்தம் 234 உறுப்பினர்களை கொண்டது. 189 உறுப்பினர்கள் பொது தொகுதியிலிருந்தும் 45 உறுப்பினர்கள் தனி தொகுதியிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். நல்லா வச்சுங்க. தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் 234 உறுப்பினர்களை கொண்டது. 189 பேர் பொது தொகுதியிலிருந்தும் 45 உறுப்பினர்கள் தனி தொகுதியிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அதே மாதிரி சட்டமன்றத்தில் முதல் கூட்டத்தொடர் முதல் பொது தேர்தலை தொடர்ந்து 1952 3/5/1952 அன்று தொடங்கியது. 3/5/1952. மூன்று 5/1952 அன்று முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியது. அரசமைப்பு உறுப்பு 333 கீழ் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். அரசமைப்பு உறுப்பு 333 கீழ் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். 6/4/2021 அன்று தமிழக சட்டமன்றத்திற்கு பொது தேர்தல் நடந்ததையொட்டி 16வது தமிழக சட்டமன்றம் 7/5/2021 அன்று அமைக்கப்பட்டது. அப்போதைய முதலமைச்சர் வந்து மு.க. ஸ்டாலின், தற்போது வந்து பார்த்திங்கன்னா விஜய். அதனால் ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு ஒருகா நம்ம மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும். அந்த வகையில் இது வந்து அந்த சிலபஸ்ஸு அப்படியே வந்து கொடுத்துருக்குறாங்க. அது அப்படியே நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்தீங்கன்னா போதும், இது வரைக்கும் ஆன்சர் பண்ணிங்கன்னா போதும். இது கடைசி பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். இது நீங்கள் எழுதினாலும் எழுதலாம், எழுதாட்டியும் போகலாம். அடுத்து இந்த பாடத்தில் உள்ள கடைசி கேள்வி பொது கணக்கு குழு. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. பொது கணக்கு குழுனா என்னன்னா, மக்களவை உறுப்பினர்களிடமிருந்து ஒருவர் பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவரால் நியமிக்கப்படுகிறார். மக்களவையின் தலைவர் யாரு? சபாநாயகர். அதாவது மக்களவையின் சபாநாயகர் தான் மக்களவை தலைவர். மக்களவை உறுப்பினர்களிலிருந்து ஒருவர் பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவரால் நியமிக்கப்படுகிறார். இதில் 1967-68 ஆண்டில் முதன்முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரே பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவரால் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த குழு மக்களவை தலைவர் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் ஒரு நாடாளுமன்ற குழுவாகவே கருதப்படுகிறது. 1950 ஜனவரி முதல் 2018 ஏப்ரல் வரை இக்குழு 1596 அறிக்கைகளை தாக்கல் செய்துள்ளது. மறுபடியும் கேட்டுங்க. பொது கணக்கு குழுனா என்னன்னா, மக்களவை உறுப்பினர்களிடமிருந்து ஒருவர் பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவரால் நியமிக்கப்படுகிறார். இதில் 1967-68 முதன்முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் வந்து பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவரால் நியமிக்கப்பட்டிருந்தார். இக்குழு மக்களவை தலைவர் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் ஒரு நாடாளுமன்ற குழுவாகவே கருதப்படுகிறது. 1950 ஜனவரி முதல் 2018 ஏப்ரல் வரை இக்குழு 1596 அறிக்கைகளை தாக்கல் செய்துள்ளது. அதனால் இதுவரைக்கும் பார்த்தது 12ஆம் வகுப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸ் முதல் பாடம் இந்திய அரசியலமைப்பு 2 மதிப்பெண் வினாக்கள். மொத்தம் 5 வினாக்கள் இருந்துச்சு. அதை அப்படியே உங்களுக்கு தொகுத்து வழங்கியாச்சு. இதிலிருந்து ஏதாவது ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நீங்கள் அழகாக வந்து 2 மதிப்பெண் எடுத்துடலாம். அதனால் தேர்வுக்கு தயாராகிருக்கிற அத்தனை பேருக்கும் நம்ம செங்கோ அகாடமி சார்பாக நன்றிகள். அதாவது ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான புதிய புதிய காணொளிகளுக்கு. நன்றி, வணக்கம்.